சிவனை தேடிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு இந்த உலகத்தில் நம்ம எப்படி ஆலயம் நோக்கி போகிறோம் அப்படின்னா, நாள் பார்த்து கிழமை பார்த்து எங்கே போயிட்டு விளக்கு ஏற்றினோம்னா நல்லது நடக்கும் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்கிறத பார்த்து இப்படிலாம் நம்ம பயணம் பண்ணுறோம். ஆனால் நல்ல ஒரு சின்ன வயசாக தான் இருக்குது, திடீர்னு ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல இறக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த உடல், இந்த உயிர் எவ்வளவு முக்கியம், இந்த உடலும் உயிரும் நன்றாக இருந்தால்தான் மெய்ஞானத்தின் மூலமாக இறைவனை அடைய முடியும் என்பதை திருமூலர் திருமந்திரத்தில் காயசித்தியில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். இந்த உடம்பு அழியும் என்றால் உயிரும் அந்த உடம்பை விட்டு அழிந்துவிடும். திடம்பட மெய்ஞானம் சேரமாட்டார். ஒரு திடமான மெய்ஞானத்தை நம்முள் உணரவும் முடியாது. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. அப்போ இந்த உடலை எவ்வளவு பாதுகாப்பாக நாம் வைத்திருக்கிறோமோ அதுதான் நமக்குள் உயிரில் குடிகொண்டிருக்கின்ற, இந்த உயிரில் கோவிலாக இருக்கின்ற இறைவனை மெய்ஞானத்தின் மூலமாக உணர்வதற்கு ஒரே வழி நீங்கள் உடலை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று 3000 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்து தமிழ் 3000 என்று போற்றப்படுகின்ற திருமந்திரத்தை அருளிய திருமூலர் சொல்லியிருக்கிறார். உடலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள், இறைவனை நம்முள் உணரலாம். மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக பதிவில் தெளிவான விளக்கத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் அருணகிரி சிதம்பரநாதன். இது உங்கள் சிவனை தேடி. நன்றி, வணக்கம்.